அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதற்குண்டான பதிவுதான் இன்றைய பதிவு. சூரியனும் சந்திரனும் இணையும் இந்த நாளே அமாவாசை. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். இந்த சூரியன் சந்திரன் இரண்டும் ஒரே நாளில் ஒன்றாக இணைவதால் அது ஆடி அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கலன்கள் அவர்களுக்கு நேரடியாக சென்றடையும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் நமது வீட்டில் இறந்து போன முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்தால் அவர்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் திதி தர்ப்பணம் செய்வது சிறப்பு. இந்த திதியின் தர்ப்பணமும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு செய்யணும். அப்படி செய்ய தவறியவர்கள், அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் திதியும் தர்ப்பணமும் செய்ய தவறியவர்கள் இந்த ஆடி அமாவாசை நாளை பயன்படுத்தி இறந்து போன முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். நம்ம வீட்டில் சுபிட்சமாக இருக்கும். அவர்களின், அதாவது இறந்து போன முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு. இந்த நாளை பயன்படுத்தி அவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுப்பதால் இறந்து போன முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. இறந்து போன முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளியிலிருந்து வரவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்புதான் படையல் போட்டு சாமி கும்பிடணும். ஆடி அமாவாசை நாளில் நெற்றியில் விபூதி குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த ஆடி அமாவாசை நாளில் இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், முருகன் சினிமாஸ் பின்புறம், அம்பத்தூர், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.